அனைத்து ஊடகங்களுக்கும் வணக்கம். கடந்த ஒரு 5 தினங்களாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்தபடி இன்றைக்கு பெஞ்சல் புயலால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த புயலின் தாக்கத்தின் அடிப்படையிலே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நேற்று இரவு தினம் பெய்த மழை சுமார் 51 சென்டிமீட்டர் மழை என்று ஊடக செய்தி, பத்திரிகை செய்தி, வானிலை நிலையம் அறிவிப்பு. இன்றைக்கு இந்த கனமழையால் ஊத்தங்கரை தாலுகா, போச்சம்பள்ளி 2 தாலுகாக்களிலும் இந்த கனமழையால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஊத்தங்கரை நகரத்திற்கு ஒட்டிய ஏரியில அந்த மழைநீர் வெள்ளத்தால் உபரி நீர் வெளியேறி இந்த சாலை ஓரமாக பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் நிற்கப்பட்டிருந்த வாகனங்கள் இன்றைக்கு இந்த பள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அந்த காட்சி இப்ப தொலைக்காட்சியின் வாயிலாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவை இன்றைக்கு சுமார் 50 வாகனங்கள் இந்த மழை வெள்ளத்தால் இன்றைக்கு சாலையிலிருந்து பள்ளத்தில் விழுந்து கிடக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த 50 வாகனங்களும் இன்றைக்கு சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிக செலவாகும். இதையெல்லாம் சாதாரண ஓட்டுநர்கள் இந்த வாகனத்தை பயன்படுத்தி இந்த ஆமணி வேன்களை இன்றைக்கு வேன்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த வாகனத்தை நம்பித்தான் அவை குடும்பம் இருந்து கொண்டிருக்கின்றன. இப்போ ஒரு நல்ல சீசன், சபரிமலை சீசன். இந்த நேரத்தில் இந்த கனமழையால் இந்த வாகனங்கள் எல்லாம் உபரி நீரால் அடித்து செல்லப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த பாதிக்கப்பட்டுள்ள வாகன உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அத்தனை பேரும் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அதிக முதலீடு செஞ்சு இன்றைக்கு இந்த வாகனத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாகனத்தில் இருக்கிற வாடகையின் மூலமாக அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அடித்தட்டுகளில் வாழ்கின்ற அவர்கள் இந்த கனமழையினால் வாகனங்கள் இன்றைக்கு அடித்துச் செல்லப்பட்டு கடும் சேதத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக இந்த வாகனத்தினுடைய சேதத்தை மதிப்பிட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, அதோடு இந்த நகரத்தில் ஊத்தங்கரை நகரத்தின் ஓரப்பகுதியிலே, அதாவது ஏரிக்கு ஒட்டிய ஓரப்பகுதியில் சுமார் 55 வீடுகள் நீரில் இன்றைக்கு மூழ்கி இருக்கின்றன. அந்த பாதிக்கப்பட்ட அந்த வீட்டு உரிமையாளர்களுக்கும் இந்த அரசு தேவையான நிவாரணத்தை வழங்கப்பட வேண்டும். அதோடு இனி எதிர்வருகின்ற காலத்தில் அந்த ஊத்தங்கரை நகர ஓரப்பகுதியில், அதாவது ஏரியினுடைய ஓரப்பகுதியில் வசிக்கின்ற, கரையோர பகுதியில் வசிக்கின்ற அந்த மக்களுக்கு பாதுகாப்பான இடவசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கையும் இந்த அரசு பரிசீலித்து அவருக்கு மாற்று இடத்தை, பாதுகாப்பான மாற்று இடத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த கனமழையால் போச்சம்பள்ளி தாலுகா, இந்த ஊத்தங்கரை தாலுகா 2 தாலுகாவில் இருக்கின்ற விளைநிலங்கள் நெற்பயிர் சாகுபடி செய்திருக்கின்றார்கள். விவசாயிகள் பருத்தி சாகுபடி செய்திருக்கின்றார்கள். இப்படி இந்த சாகுபடி செய்த பயிர்கள் எல்லாம் கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, சேதமடைந்திருக்கின்றது. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் உடனடியாக வருவாய்த்துறை, வேளாண் துறை அதிகாரிகளை அனுப்பி வைத்து முழுமையாக கணக்கிடப்பட்டு பாதிக்கப்பட்ட இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.